மகா சிவராத்திரி அன்று சொல்ல வேண்டிய சிவமந்திரங்கள். இந்த மந்திரத்தினை தினமும் சொன்னால் நம் வாழ்க்கையே மாறும். வாங்க இந்த பதிவின் மூலம் நாம் காணலாம். மகா சிவராத்திரி என்பது மாதம் மாதம் வரக்கூடியது. ஆனால் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி ஆனது மிக விசேஷம் பெற்றது. மகா சிவராத்திரி என்றால் சிவபெருமானின் சிறந்த இரவு என்று பொருள். இந்துக்களின் புராணங்களின்படி மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான் லிங்கவடிவில் தோன்றுகிறார் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. மாசி மாதத்தில் வரும் தேய்பிறை சதுர்த்தி இரவுதான் மகா சிவராத்திரி ஆகும். மகா சிவராத்திரியன்று கண்விழித்து சிவனை வணங்கினால் நாம் செய்த அத்தனை பாவங்களும் நம்மை விட்டு கரைந்து காணாமல் போய்விடும். அப்படி கண் விழித்திருக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி அறிந்து கொள்வோம். ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இதனை உச்சரிப்பதால் நமது உடலும் உளமும் தூய்மை அடைகிறது. மேலும் சிவனின் ஆசிர்வாதம் கிடைக்கிறது. பாவத்தை நீக்கும் சிவமந்திரம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணிதான் தாழ் வாழ்க. இந்த மந்திரத்தை கூறுவதால் உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். சிவ காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ரா பிரசோதயாத். சிவனின் காயத்ரி மந்திரத்தை கூறுவதால் மன அமைதி கிடைக்கும். மரண பயம் போக்கும் மந்திரம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மருத்தியோர் முக்ஷீயமாம்ருதாத். மரணம் என்றால் மனிதர்கள் பயப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் மகா சிவராத்திரி அன்று இந்த மந்திரத்தை கூறுவதால் மரண பயமே இருக்காது. பாவம் நீக்கும் மந்திரம். கரசரணகிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா மானசம் வா அபராதம் விகிதம் அவிகிதம் வா ஸ்வமேதத் ஷமஸ்வ. ஜய ஜய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ ஷம்போ. மனிதர்களின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவம் செய்திருப்போம். இந்த பாவமானது தெரிந்தும் இருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கலாம். இந்த பாவத்திலிருந்து விடுபட மகா சிவராத்திரி அன்று இந்த மந்திரத்தை கூறுவதால் விடுபடலாம். சிவ மந்திரங்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவையாகும். இந்த மந்திரங்களை சொல்லச் சொல்ல சிவனின் அருளையும் சிவனையும் நமக்குள் உணர முடியும். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் சிவனின் நினைவால் அவரின் மந்திரங்களை சொல்லிக் கொண்டே ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக காண முடியும். மந்திரங்களில் முதன்மையானதும் மிக பழமையானதுமாக சொல்லப்படுவது காயத்ரி மந்திரம். ஆனால் அதைவிடவும் பழமையான மந்திரமாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகவும் சொல்லப்படுகிறது பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரம்தான். இதற்கு சிவனே உன்னை வணங்குகிறேன் என்பதுதான் பொருள். இந்த மந்திரத்தை இன்னும் ஆழமாக சென்று பார்த்தால் பல விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது சிவன் என்ற சொல்லுக்கு ஆனந்தம் அளிப்பவன் என்று பொருள். அனைத்து விதமான ஆனந்தத்தையும் அளிப்பவனை வணங்குகிறேன் என்பது இந்த மந்திரத்திற்கு பொருளாக கொள்ளலாம். சிவபெருமானே அனைத்து உலகங்களுக்கும் தலைவனாகவும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் அனைத்து இடங்களிலும் அனைத்துமாகவும் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆரம்பமும் முடிவும் இல்லாதவனை வணங்குகிறேன், அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளை வணங்குகிறேன் என்பது உள்ளிட்ட பல அர்த்தங்கள் இந்த மந்திரத்திற்கு சொல்லப்படுகிறது. இது தவிர இவற்றின் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எந்த மந்திரத்தை சொன்னால் சிவனின் அருளால் நம்முடைய வாழ்க்கையே மாறும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். தினமும் சொல்ல வேண்டிய சிவ மந்திரங்கள் என்னென்ன? காலையில் எழுந்ததும் சொல்ல வேண்டிய மந்திரம் இது. அண்ணாமலை எம்மண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. குளிக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது. சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. கோபுர தரிசனம் காணும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது. காவாய் கனகக் குன்றே போற்றி, ஆவா எந்தனுக்கு அருளாய் போற்றி. நண்பரை காணும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது. தோழா போற்றி, துணைவா போற்றி. வீட்டின் கதவை திறக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது. வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி. நிலத்தில் அமரும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது. பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. நீர் அருந்தும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது.
நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. அடுப்பு பற்ற வைக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது. தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. உணவு உண்ணும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இன்றெனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி. மனதில் அச்சம் ஏற்படும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது. அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி. உறங்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.